ப்ரோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலம் ஃப்ரீயாக தானே ப்ரோ இருக்கு? ஆமாம். வாங்க படத்துக்கு வரலாம், சாயங்காலம் போயிட்டு வரலாம். இல்லை ப்ரோ, அதெல்லாம் வரமாட்டேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்லை வரமாட்டேன். இல்லை காசு பணம் வேணான்ற, எதுவுமே வேணான்ற வயசு பசங்க இப்போ எல்லா பசங்களும் ஜாலியாக இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு எதுவுமே இது பண்ண மாட்டேன்ற, ஏன் ப்ரோ? இந்த உலகத்தில் உள்ள எந்த சிற்றின்பங்களும் எனக்கு வேணாம். பணமோ இல்லை வாலிய பசங்களோட சேர்ந்து எனக்கு ஜாலியாக சுற்றுறது எதுவும் எனக்கு வேணாம். ஏன் அப்படின்னா பைபிள் ஒரு கேரக்டரை பார்க்குறோம், சாலமோன் அப்படின்றவர். பசங்க 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நிறைய சொத்து இருந்தது, நிறைய வீடு இருந்தது, எனக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க, நிறைய பணம் இருந்தது. என்னோட கண்ணு எதெல்லாம் பார்த்து ஆசைப்படுதோ அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டேன். இதை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் மாயை, இதெல்லாம் கடைசியாக வரப்போகிறது இல்லை, நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறத பார்க்கும்போது இது உண்மைதான். எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு அழிஞ்சு தான் போகுது. எதற்காக அழிஞ்சு போகிற காரியத்தை நான் தேடி நேரத்தை வீணாக்கணும்? நம்மளை விட்டு மரியாதை ஒரு காரியம்னு பார்த்தீங்கன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை பார்த்தேன் அப்படின்னா நான்